நான் ரெடி, நீங்க ரெடியா? இரண்டரை ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியின் லட்சணத்தை சொல்ல இந்த 2 நிமிட காணொளி போதும். பொழுதுபோய் பொழுது வந்தால் என்ன பஞ்சாயத்துகளை கொண்டு வருகிறார்கள் கட்சிக்காரர்கள் என்று ஸ்டாலினுக்கு மட்டும் தூக்கம் போகவில்லை. இன்னைக்கு என்னென்னத்த பண்ணி வச்சிருக்காங்களோ என்று மக்களுக்கும் தான் வேதனை. துறைதோறும் தில்லாலங்கடிகள், அரசு அலுவலகங்கள் தோறும் லஞ்ச லாவண்யங்கள், உருட்டல் மிரட்டல்கள், கட்ட பஞ்சாயத்துகள், சமூக நீதியின் பெயரால் இடிக்கப்பட்ட வேங்க வயல் தண்ணீர் டேங்குகள். ஒரு பக்கம் குண்டு வெடிக்கிறது, இன்னொரு பக்கம் பள்ளி பற்றி எரிகிறது, ரோடெல்லாம் வெள்ளத்தில் மிதக்கிறது, மக்கள் மனமெல்லாம் கண்ணீரில் தத்தளிக்கிறது. இப்படியாக தமிழகம் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்க கார் ரேஸ் நடத்துவதும் செஸ் போட்டி நடத்துவதும் தான் இந்த விடியா திமுக செய்த சாதனைகள். ஈத்தோடு நின்றதா? தன் தந்தைக்கு கடற்கரையில் பேனா வைக்கலாமா, பென்சில் வைக்கலாமா, மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாமா, முதல்வர் பதவியையே தூக்கி கொடுத்து விடலாமா என்று அனுதினமும் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார் ஸ்டாலின். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி. அடேங்கப்பா, ஆஸ்கர் வாங்கும் அளவிற்கு திரைக்கதை, அதில் நடிக்க செவாலிய விருது வாங்கும் அளவிற்கு ஒரு முதல்வர். இதுவல்லவோ ஆட்சி. அதற்கு இந்த 2.5 ஆண்டுகளே சாட்சி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்புவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த நம்பிக்கை அடிப்படையில் இந்த தை பிறந்த பிறகாவது தமிழ்நாட்டிற்கு வழி பிறக்குமா, திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுதலை கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.